இன்றைக்கி தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க ஒரு பெரிய ஆபத்து நமக்கு வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம், அது மட்டுமல்லாமல் எல்பிஜி விலையேற்றம். இது ஏதோ சாதாரண விலையேற்றம் கிடையாது. வழக்கமாக விலையை எப்படி ஏற்றுவாங்க, பொருளாதார நிலைமையை பார்த்து ஏற்றுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு அவசர நிலையில் இந்த பெட்ரோல் விலை ஏறி இருக்குது. இவ்வளோ நாள் ஏறலை, இப்போ ஏன் ஏறிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் எலெக்ஷன் இருந்து ஏற்றலை. அந்த 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 லாஸ் எல்லாத்தையும் பெட்ரோல் ஆயில் கம்பெனி கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த 5 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுறாங்க. முதல்ல அடி வாங்கினது வந்து இந்த கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் தான். 1800 ரூபாயிலேருந்து 3400 ரூபாய்க்கு ஒரேடியாக போயிடுச்சு. அதனால் பல இடங்களில் ஹோட்டல்களெல்லாம் மூடிட்டாங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், கச்சா எண்ணெய் என்பது வெறும் பெட்ரோல் டீசல் மட்டும் கிடையாது. உற்பத்தியாகும் 60% பொருட்களில் கச்சா எண்ணெயோடைய பங்கு இருக்குது. அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து சாப்பாட்டுக்கு எப்படி வரேன்னு நான் சொல்கிறேன். சாப்பாடுலேருந்து யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பொருள் வரைக்கும் இனிமேல் கிடைக்கிறதுக்கு தட்டுப்பாடு, விலையேற்றம் இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்க போகுது. ரெண்டாவது எல்பிஜி. ஒரு இந்தியாவுடைய முக்கால்வாசி எல்பிஜி அந்த ஈரானுடைய அந்த ஹோர்முஸ் இடத்துலேருந்து தான் வருது. இப்போ அது நிறுத்திச்சு. அதனால் ஏற்பட்ட விளைவுகள், பெட்ரோல் டீசல் விளைவுகள். மூன்றாவதாக யூரியா தட்டுப்பாடு இப்போ பெரும் அளவில் வரப்போகிறது. அப்படின்னா விவசாயிகளுக்கு யூரியா கிடைக்க போகிறதில்ல. அதனால் உணவு தட்டுப்பாடும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது எல்லாம் சேர்ந்து நம்ம செயின் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஒரு செயின் ரியாக்ஷன் ஏற்பட்டு ஒரு பெருமளவில் ஒரு பொருளாதாரம் படுக்குமுறை நிலைமையில் தான் நம்ம இருக்கிறோம். இதை ஒரு அவசர நிலைன்னு நினைக்காம ஏதோ ஒரு ஜாலியாக ஊரெல்லாம் எக்ஸ்கர்ஷன் போயிட்டுருக்காரு நம்ம பிரைம் மினிஸ்டரு. அவரும் அவரை சார்ந்த கட்சியும் இந்த நாட்டுக்கு செய்யும் மிகப்பெரிய தலைவலிகள் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் முதல்ல இருந்து. மறுபடியும் சொல்கிறேன், கெட்டவங்களை கூட எப்படியாவது சமாளிச்சிடலாம். இந்த அடி முட்டாள்களை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. முட்டாள்தனத்திற்கு மேலே முட்டாள்தனம் அவங்க பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இந்த போர் என்பது, ஈரான் போர் என்பது ஒரு தேவையில்லாத ஒரு ஆணி. அது வந்து யாருமே உலக நாடுகளில் ஒத்துக்காத ஒரு விஷயம். அதை நம்முடைய மோடி, நம்முடைய ட்ரம்ப்புடைய காலில் விழுந்து இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டருடைய பாதத்தை தழுவி இன்றைக்கி வந்து சர்வதேச நிலைமையிலும் இந்தியாவுக்கு எந்த மரியாதையும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய கஷ்டத்திற்கு நம்மளை ஆளாக்குறாங்க. நமக்கு என்ன பிரச்சனை இதில்னா, அடி வாங்க போகிறது ஏழை எளிய மக்கள் தான். ஒரு அரிசி ஒரு கிலோ ஒரு 10 ரூபாய் ஏறினாலும் அதுக்கு அடி வாங்க போகிறது ஏழை எளிய மக்கள் தான். பணக்காரர்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு வழியை பண்ணி அவங்க வந்து செட்டில் பண்ணிடுவாங்க. ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு, அவர்களுக்கு எந்த விதமான ஒரு ஏற்பாடும் செய்யாத இந்த அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். அதே மாதிரி நீட் தேர்வு, நாங்கள் முதல்ல இருந்தே சொல்கிறோம், நீட் என்பதே ஒரு அராஜக போக்கு. அது நம்மளுடைய மாணவர்களை, நம்முடைய ஏழை எளிய மாணவர்களை, கிராமப்புற மாணவர்களை மேல் படிப்பிலிருந்து எடுப்பதற்காகவே செய்யப்பட்ட விஷயம். அது நீட் மட்டுமல்ல, கியூட்டுன்னு ஒன்று இருக்குது. அது மற்ற டிகிரிக்கெல்லாம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு அது கியூட். எதுக்கு இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாமை வைக்கிறீங்கன்றது தான் எங்களுடைய கேள்வி. அதில் ஒரு ஸ்கேம் நடந்துருக்குது. அதை நாங்கள் முதல்ல தான் சொன்னோம், இந்த மாதிரி பெரிய தேர்வுகளை வைக்கிறதுக்கு இந்தியா கிட்ட கெப்பாசிட்டி கிடையாது, நீங்கள் அதை வைக்கிறதும் வேண்டான்னு. ஆனாலும் கேட்காம செஞ்சாங்க. இன்றைக்கி மறுபடியும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அவங்க ஆளுங்களே தான் விற்றுருக்காங்க, ஆர்எஸ்எஸ் ஆளுங்களே தான் பேப்பரை விற்றுருக்காங்க. இப்படி பேப்பர்களை விற்று இந்த மாதிரி குழந்தைகளுடைய எதிர்காலத்தின் கனவை உடைக்கும் அந்த நீட் தேர்வையும் வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னா, இதே தமிழகத்துக்கு கல்வித்தொகை வழங்கலன்னு நான் உண்ணாவிரதம் இருந்தேன். அந்த உண்ணாவிரதம் இருந்தபோது கூட ரொம்ப நக்கலாக பேசிய ஒரு மனிதர். அவருக்கு தமிழகம் என்ற வார்த்தை, தமிழ்நாடுன்ற வார்த்தையை கேட்டாலே பிடிக்காத ஒரு மனிதர். தமிழ்நாடை வெறுப்பேற்ற வேண்டும், தமிழ்நாடை இதை பண்ணணுன்னே இப்போ இந்த ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த சிபிஎஸ்சியில் கம்பல்சரியாக 3 லாங்குவேஜ் பாலிசி கொண்டு வராங்க. அப்போது மொழி திணிப்பு மட்டும்தான் இவர்களுடைய எண்ணம். கல்விலாம் இவங்க எண்ணமே கிடையாது. அப்படி கல்வி எண்ணமாக இருந்தால் நம்மளுடைய பிள்ளைங்களை படிக்க விடுவாங்க. ஆனால் அதெல்லாம் இருக்கிற படிப்புலேருந்து வெளியே தான் கொண்டு போகிறாங்க. அதனால் வன்மையாக இன்றைக்கு கண்டிக்கிறோம். இதே மாதிரி தெருமுனை கூட்டங்கள் 10 பேர் வந்தாலும் சரி, 20 பேர் வந்தாலும் சரி, காங்கிரஸ் பேரியக்கம் எல்லா இடங்களிலும் நாங்கள் போய் மக்களுக்கான அந்த விழிப்புணர்வை கொடுக்க போகிறோம். ஒன்றும் கையிருப்பு இல்லை அண்ணன், இல்லைண்ணே. நீங்கள் போன ஜூன் மாதம் முதல் முறையாக ஈரான் மேலே தாக்குதல் ஆச்சு. அப்போவே இதை எதிர்பார்த்த ஜப்பான் 300 நாட்களுக்கு கையிருப்பை அவங்க பண்ணிக்கிட்டாங்க. சைனா 1 வருஷத்துக்கான கையிருப்பை பண்ணிக்கிட்டாங்க. இந்தியா கிட்ட 5 நாளைக்கு தான் கையிருப்பு இருக்குது. எல்பிஜி 5 நாளைக்கு, பெட்ரோல் டீசல்
9 நாளைக்கு இவ்வளோ தான் விஷயமே. இப்போ இதை வச்சுக்கிட்டு அவங்க தடவிட்டு உட்காந்துருக்காங்க. அது இந்த 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 போர் முடிகிற பாடாக தெரியல. அதற்கான எந்த முன்னெடுப்பும் சர்வதேச லெவலில் நம்ம பிரதம மந்திரி எடுக்கல. அவர் பாட்டு ஜாலியாக ஒரு ஊராக போயின்னு வந்துருக்காரு. நம்மள பெட்ரோல் டீசல் போடாதுன்னு சொல்லி அவர் ஏர்கிராஃப்டில் பாட்டு சுற்றினே இருக்கிறாரு. அது எதுக்கு இப்போ எதுக்கு பண்ணுறாருனே தெரியல. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை வைத்துக்கொண்டு நடக்க போகிற விஷயங்கள் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இன்னொரு 10-15 நாளில். இதை மக்களுக்கு சொல்லணும், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதே மாதிரி இந்த பேனிக் ரியாக்ஷன் வரும் மக்கள்கிட்ட. ஒரேடியாக இதை சொன்னோன்னா பேனிக் ரியாக்ஷன் வரும். இதை படிப்படியாக அவர்களுக்கு அறிவை மூட்டி இதை நம்ம கரெக்டாக பண்ணிக்கணுன்ற மாதிரி ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை இவங்க செய்யலை. அதுக்கான விளைவுகளை நம்ம பார்க்க தான் போகிறோம். சார் இப்போ தான் வந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்க அனலைஸ் பண்ணணும். அவங்களுக்கான நேரம் தேவை. இன்னும் செயல்பாடுகளை பற்றி பேசுறதுக்கு டைம் இருக்குது. நமக்கு கண்டிப்பாக நல்லா செய்வாங்கன்ற நம்பிக்கை. The Chennai Silks in Mega Summer Sale.